ஸ்ட்ராங்கஸ்ட் கட்சியும் 4வது கட்சியும் 2 3 சேர்ந்து தோத்துருச்சு. அதுக்கு எப்படி 4 பொறுப்பாகும்? 1 தானே பொறுப்பாகணும். அப்போ 1 பற்றி பேசாமல் நீங்கள் 4 பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல, தமிழ்நாட்டில் கட்சியே கூடலைங்கிற. போன வாரம் காரைக்குடியில் பேசினேன், 500 பேர் வந்தாங்க. தமிழ்நாடு ஓகே சார், பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசினா பேசக்கூடாதுன்னு கட் பண்ணுறீங்களா? கபாலீஸ்வரர் கோயிலில் பூந்து மொத்த நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டானா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்லுவானா போலீஸு? ஆனால் சார் நாட்டோட பொருளாதாரம் நல்லா தானே இருக்குது, ஸ்ட்ராங்காக தானே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு தானே சார் இருக்கோம். எங்கே இருக்குது வளர்ந்த க்ரோத்தை பற்றி தான் நாங்கள் தான் இதில் ஏறிட்டோம். அந்த ஐஎம்எஃப்னு ஒன்று இருக்குது. இத்தனை நாள் ஐஎம்எஃப் டேட்டாவை தான் காமிச்சு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் டேட்டாவில் ஏதோ குளறுபடி செய்கிறீங்க, C- கொடுக்குறேங்கிறாங்க. ABCD, Dனா ஃபெயில், C- ஜஸ்ட் பாஸ். 35 out of 100. உங்களுக்கு வந்து உங்கள் குவாலிட்டி ஆஃப் டேட்டா கிவன் பை கவர்மெண்ட்டு C- சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் குளறுபடி இருக்குது, அதை நம்ப முடியாதுன்னு IMF சொல்லியிருக்குது, வெளிநாட்டு ஏஜென்சி சொல்லுது. உங்களோட நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். அரவிந்த் சுப்ரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் டைமில் அவர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இல்லை, அதனால் நான் ரகுராம் ராஜனை சொல்ல, உங்கள் ஆளுன்றீங்க. உங்கள் ஜெய்ட்லிக்கு அட்வைஸ் பண்ண சீஃப் அரவிந்த் சார், இந்தியா இன் ரியல் க்ரோத் 3% முந்தா நேற்று சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்சால் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. சரி சார், 3%ஆவது வளருது. 3%. மன்மோகன் சிங் காலத்தில் உலகமே சொல்லிட்டு இருந்தோம் 9% க்ரோத்தில். அமெரிக்காவே 4%, பெரிய எக்கானமி அமெரிக்கா 4% க்ரோ ஆகுது. நம்ம எல்லாம் விட்டுருவோம், பாகிஸ்தானும் பங்களாதேஷோட போட்டி போடுவோம். பாகிஸ்தான் ருப்பியே போன 3 மாதத்தில் இந்தியன் ருப்பியோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சில ரிப்போர்ட் சொல்லுது. அவங்களோட நாடே வீக்கான ஒரு நாடு, அவங்கள்டே பெட்டராக இருக்குதுன்னு நான் சொல்லலையா? பாகிஸ்தான் ருப்பி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தென் இந்தியன் ருப்பின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இன்னமும் வீக்காக தான் இருக்கோமா? நான் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுது. ஏன் என்ன கேட்குறேன்? சார், இது இப்போ வெளியில் தெரியவே இல்லை, எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? வெளியில் எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் வந்து கண்ணை மூடி இருட்டில் உட்காந்துக்கிட்டு பேப்பரில் வரணும், ரேடியோவில் வரணும்னா வரவே வராது. ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், டிவிக்கு வருமானம் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ குறைஞ்சிடுச்சு. ஹிந்து பேப்பர், நான் படித்து வளர்ந்த ஹிந்து பேப்பர் டயட்டில் போயிடுச்சு. 50 பேஜ் வந்த இடத்துல 10 பேஜ் வருது, ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி சமயத்தில் இந்த நேஷ்னல் டிவி இருக்குல்ல, அவங்க எல்லோரும் வந்து ரெவன்யூக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு ஒருத்தர். கவர்மெண்ட் ஒருத்தந்தான் அட்வர்டைஸ் பண்ணுறான், கவர்மெண்ட்டுக்கு தான் நான் ரெவன்யூ கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கொடுக்குறான், கவர்மெண்ட் அட்வர்டைஸ் கொடுக்குறான், கவர்மெண்ட் என்ன சொல்கிறான்னா பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா, இந்த அரசுக்கு கூஜா தூக்கிட்டு இருந்த அர்னாப் கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார் சுதீர்னு, அவருக்கு 15 கோடி தூர்தர்ஷனில் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. அந்த இலைக்கு போட்டது இந்த இலைக்கு வரலையே. அதனால தானா? நான் சொல்லலைப்பா. ஓ, ஆனால் கடுமையான விமர்சனங்களை முன் வைக்கிறார். அதை நாங்கள் என்னன்னு பார்த்தோம். ஒரு நண்பருக்கு 15 கோடி கிடச்சிருக்கு, இவருக்கு ஒன்றும் கிடைக்கல. அதே மாதிரி ராகுல் காந்தியை இன்டர்வியூ எடுத்தாங்க ஒரு அம்மா, கர்லி டெய்ல்ஸ்னு. சில நியூஸ் லாண்ட்ரியில், நான் சொல்கிறேன் பேர் சொல்லி சொல்கிறேன், நியூஸ் லாண்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க, அம்மையாருக்கு 6 கோடி கொடுத்து ஸ்பெஷலாக நீங்கள் வந்து 4 டாக்குமெண்ட்ரி பண்ணுங்கள், இந்தாங்க 6 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அங்கெங்கேயோ இலை விழுந்திருக்கு. நம்ம வந்து நன்றி நாயாக இருந்து செருப்பாக உழைச்சிருக்கோம், ராகுல் காந்தி பேரெல்லாம் கெடுத்துருக்கோம், நம்ம இலையில் விழலைன்னு கோவம் வந்துடுச்சு. இந்த இலைக்கும் விழுந்துதான். நான் இப்போது 2 நாய் நான் பேவலவுன்னு வச்சுருந்தான். பெல் அடித்தா நாய் பசிக்கும், அது மாதிரி பழக்கிருக்கு பேவலாவ். நான் யாரையும் சொல்ல, பேவலாவை சொல்கிறேன். இப்போ பேவலாவிட்ட 2 நாய் இருக்குது. ஒரு நாய்க்கு மட்டும் எலும்பு துண்டு விழுது, இன்னொரு நாய்க்கு எலும்பு துண்டு விழலைன்னா என்ன பண்ணும்? உழைக்கும். அதுதான் நடக்குது. நான் சொல்ல, பேவலாவ் நாய் எக்ஸ்பிரிமெண்ட்டை சொல்கிறேன். அவர் ரஷ்யன் சயின்டிஸ்ட்டு, மணி அடித்தா சோறு போடுற எக்ஸ்பிரிமெண்ட்டை கண்டுபிடிச்சார். பேவலாவ்ஸ் டாக்ஸ் அப்படின்னு இருக்குது, நீங்கள் தேடி பார்க்கணும். சும்மாவது அர்னாப் கோஸ்வாமின்னு தான் சொல்லாது. சார், முக்கியமான ஒரு கேள்வி, கோல்டுக்கு என்னதான் சார் ஆச்சு? ஏன் திடீர்னு பயங்கரமாக அப்படி பிச்சுக்கிட்டு போகுது, என்ன ஆச்சு? கோல்டு ஏற தான் செய்யும். சைனா 2 வருஷமாக சைனாக்காரன் கோல்டு வாங்கிட்டே இருக்கிறான். சைனாவோட சென்ட்ரல் பேங்க்கும் ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க்கும் எவ்வளோ கோல்டு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேங்கிறான். ஸோ யார் கோல்டு பேங்க் எதுக்கு, அவங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கணும்னு கேட்குறேன். டாலரை விற்றுட்டு டாலருக்கு பதிலாக இன்னொன்று வேணும்.
ஏன்னா ரஷ்யாவோட டாலரை அமெரிக்கா முடக்கிட்டு அவன் யுக்ரைனில் யுத்தம் பண்ணோன்னே இவங்க டாலரை இவங்க நிறுத்தி வச்சாங்க, சீஸ் பண்ணாங்க. ஸோ சைனாவோட $1 trillion இருக்குது சைனாட்ட. மெதுவாக அதை குறைச்சி கோல்டை ஏற்றுறாங்க. அதனால் அந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற டென்ஷன் முக்கோண தகராறில் கோல்டு விலை ஏறிட்டுருக்கு. ஸோ இது சாந்தமாச்சுன்னா பிரச்சனை இருக்காதா? சாந்தமே எப்படி ஆகும்? ட்ரம்ப்பு ஒரு சைடில் இருக்கிறாரு. ட்ரம்ப் என்ன சொன்னாலும் ஜிஜிபிங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஜிஜிபிங்கும் பூட்டனும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மெடிக்கல் டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நம்ம 2 பேரும் 150 வருஷம் இருப்போங்கிறாங்க. அவனுக்கு 70 வயசு கூட இன்னும் ஆகல. ட்ரம்ப்புக்கு பூட்டனுக்கு 70 வயசு, இவனுக்கு 65 வயசு. இவங்க 2 பேரும் ஒரு டெமோக்ரஸியில் கிடையாது. இவங்க ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டு. அவங்கள எய்தர் ஒரு அவங்க போகணும், இல்லை அவங்க வயசாகி போகணும். அது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இடையில சார், சரி இப்போது கோல்டு வாங்குறதுனால தானே ஏறுது. யாரும் வாங்காமல் விட்டுருங்க, அவன் வாங்கிட்டு வரல. அதிகமானானா அவன் வாங்கிக்க போகிறான். எப்படி பார்த்தாலும் ஏறிக்கிட்டே தான் இருக்குமா? இப்போவே 1 லட்சம் 1 லட்சத்தை தாண்டி போய்கிட்டே இருக்குது சார். நான் சொல்லலை, அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ வரும்னு நான் நம்பலை. பட் வேர்ல்டு கவுன்சில் என்ன சொல்கிறேன், கோல்டு கவுன்சில் இந்த வருஷத்துக்குள்ளே 19,500 தொற்றும் 1 கிராமுங்கிறான். இந்த வருஷம்னா 2026ல் 19,500. நான் ஒரு 16, 17 வரும்னு நினச்சேன். பட் இப்போவே 14, 24 கேரட். நம்ம பேசுறதுலாம் 24 கேரட்டு 14 தாண்டிடுச்சு இன்னைக்கு. அதான் சார், இன்னும் 5,500 ஏறும் இல்லையா? அவன் சொல்கிறான். நான் சொல்கிறது 2-3 மினிமம் ஏறும். அப்படின்னா 1,50,000 லட்சமா சார்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு 5-10 வருஷத்துக்கு எல்லாரையும் வீடு கட்டுன்னு அம்மா அப்பாலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அம்மா அப்பாவோட எனக்கு அட்வைஸு, உங்கள் கனவை நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் கனவை உங்கள் பசங்க மேலே திணிக்காதங்கிறது என்னோடய அட்வைஸ். உங்களுக்கு வீடு வாங்கணுன்னா நீங்கள் சேர்த்து வச்சு வீடு வாங்குங்க, இன்னொருத்த மேலே குதிரை ஓட்டாதீங்கிறது என்னோட அட்வைஸ். சரி சார், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏறிக்கிட்டே தானே போகுது, அதை விற்கவே மாட்டோம், யூஸே பண்ண மாட்டோம். ஏன் விற்க மாட்டோம்? நீங்கள் என்றைக்கு வேணால் பேங்க்குக்கு கொண்டு போனீங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக காசு கொடுக்க போகிறாங்க. என்கிட்ட ஒரு பில்லு இருக்குப்பா, நான் 5 வயசு, இப்போ எனக்கு 58 வயசு, 53 வருஷத்துக்கு வாங்கின பில்லு காட்டுறேன் உனக்கு. அது இப்போ 27 ரூபா இருந்தது. இப்போ ஒன்று வச்சுக்கோங்க, எங்கள் அப்பா 2016 இறந்தார். அப்போ கோல்டு 3000 ரூபா டச் ஆகல. 3000 ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி 13,000 ரூபா இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு ஒரு கிலோ கொடுத்தாருன்னு வச்சுப்போம், நான் அதை பேங்க்கில் வச்சுருந்தேன்னு வைங்க, ஒன்றும் பண்ணாமல் நான் படுத்துட்ருக்குறேன். இன்றைக்கி நீங்கள் அது 1 கோடி ரூபாய் விலை ஏறி இருக்குது. ஒன்றும் பண்ணாமையே எனக்கு பேங்க்கில் 1 கோடி ரூபாய் ஏறி இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேரால் அந்த 1 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும்? இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு அப்படி இருக்குது. ஏன்னா ரூபா 56லேருந்து 92 ரூபாய்க்கு இறங்கினதும் ஒரு பெரிய ஃபேக்டர். சார், இப்போ டாலர் இன்னும் விழுந்ததுன்னா இன்னும் அதிகமாகும், கோல்டு ரேட்டும் அதிகமாகுது, ரெண்டும் கம்பைன் ஆகி தான் இந்தியாவில் பிரதிபலிக்குதா? ஆமாம், நம்ம ஓட்டு போட்டது, நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தானே வருவிக்கணும். தப்பாக ஓட்டு போட்டால் என்ன ஆகும்னு மக்களுக்கு புரியணும். என்கிட்ட எல்லோரும் சொன்னாங்க அரசியல் பேசாதீங்க, ஆனால் அரசியலும் பொருளாதாரமும் ஒன்று தானே. அரசியல் தனியாக, பொருளாதாரம் தனியாக எப்படி பேச முடியும்? ஒரு சாதாரண மனுஷன் அப்போது கோல்டு எப்படி தான் வாங்குறது சொல்லுங்களேன்? ஒரு மிடில் கிளாஸ், ஒரு கல்யாணம், ஒரு சாதாரண ஜனங்கள் எப்படி தான் இந்த தங்கத்தை வாங்க முடியும்? அம்மையார் கேளுங்க சொல்லுவாங்க. அம்மையாரா? அவங்க தான் 12% சொன்னாங்க சார். 12லேருந்து 3% குறைச்சி 9% ஆக்கியிருக்காங்க. இந்த டேக்ஸை தான் அவங்க அப்படி குறைச்சிருக்காங்க. விலை ஏறினப்புறம் தானே அந்த 9%ஐயும் குறைக்க சொல்லி இன்னும் குறையும். இந்த எஸ்ஜிபின்னு ஒன்று சொன்னாங்கல்ல சார், சாவரின் கோல்டு பாண்டுன்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அது நடுவில் கொஞ்ச நாள் நிறுத்தியிருந்தாங்க, எப்போ திரும்ப வரும்? அப்போ ஒரு புத்திசாலியான ஐஏஎஸ் ஆஃபீஸர், நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் மாதிரி ஒரு ஐஏஎஸ் கடன் கொடுத்தாரு. நீங்கள் கோல்டு பாண்டாக கொடுத்தீங்கன்னா மக்கள் தங்கம் வாங்காமல் அந்த பாண்டை மட்டும் வாங்குவான், நாட்டுக்கு நல்லது, நம்ம 2% வட்டி கொடுத்தா தான் போகிறோம்னு. அப்போ தங்கத்தின் விலை 2700. அப்போது அந்த சங்கி கூட்டத்தை சப்போர்ட் பண்ணுறவர் ஒரு பெரிய சேனலில் டிவி எடிட்டராக இருந்தார். இன்றைக்கி ஒரு யூடியூப் நடத்தி ஜீவனத்தை கழிச்சிட்ருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, என்னை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன் இந்த ஸ்கீம் பெரிய ஃபெயிலியர் ஆகும்னு. ரெக்கார்டு இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது என்ன ஆகும்னு நான் சொன்னேன்னா, தங்கம் விலை ஏறும், நீ தங்கத்தை தங்கமாக தான் கொடுக்கணும், அதனால் கவர்மெண்ட்டு கடன் வாங்குகிற ரேட்டு ரொம்ப மோசமாகிடும்னு. இப்போ கடைசியாக வாங்கின தங்கத்தை நீ கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற வட்டி 20%. ஸோ கவர்மெண்ட் 1.5%, 5.5% கடன் வாங்குகிற கவர்மெண்ட்டு
எதுக்கு 20% கடன் கொடுத்து வாங்கணும்? அப்போ டேக்ஸ் பேயர் பணம் என்ன ஆகும்? ஸோ இதுக்கு மேலே அந்த சாவரின் கோல்டு பாண்ட் வராது. வராது. எப்போ திருப்பி ரிலீஸ் பண்ணுவாங்க? எப்படி கவர்மெண்ட்டு என்னால் 5% கடன் வாங்க முடியும்னா நான் ஏன் 20% கடன் வாங்கணும்? அப்போது இது வரைக்கும் வாங்கினவங்களோட நிலைமை என்ன தான் ஆகும் சார்? இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு கொடுக்க வேணான்னு இருந்து தோணிச்சுன்னா டிமானிட்டைசேஷன் மாதிரி. ஸோ அப்போ இந்த பத்திரமே செல்லாதுன்னு சொல்லுவாங்களா? இல்லை, நீங்கள் அந்த ரேட்டில் வாங்கிக்கன்னு கொடுத்துருவாங்க. ஸோ என்னைக்கு நீங்கள் கொடுத்ததோ அன்னைக்கு அந்த ரேட்டு இல்லை, இன்றைக்கி ரேட்டில் க்ளோஸ் பண்ணிக்கோன்னு சொல்லணும். ஸோ எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு ஆபத்து தான் இல்லையா? ஆபத்து தான். அதனால தான் தங்கத்தையும் கார்மெண்ட்டையும் மிக்ஸே பண்ணக்கூடாது. தங்கமும் தனி, கார்மெண்ட் சரி, நம்ம தேவைக்கு வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். வாங்கி உள்ள பத்திரமா வச்சுக்க வேண்டியது. நன்றி சார், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.